விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் காலை 11 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இது குறித்து விரிவான தகவல்களை காத்திருக்கிறார் அன்சர். அவரிடம் கேட்கலாம். அன்சர், இன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த நிர்வாக குழு கூட்டம் எதற்காக கூட்டப்படுகிறது? இதில் என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகளுடன் திருமாவளவன் காவிரி விவகாரம் குறித்து அடுத்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் மற்றும் விவசாயிகள் பிரச்சனையை எந்தெந்த வகையில் முன்னெடுத்து செல்லலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் வருகிற இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதில்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் அந்த நிலைப்பாட்டினை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ தெரிவித்திருந்தாலும் இந்த இடைத்தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசிக்க இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மனோஜ், அன்சர், திமுகவினுடைய தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளரும் அதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலும் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அது தொடர்பாக இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறதா? திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் நாளைய தினம் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ நேற்று முன்தினம் பேட்டியளித்திருந்தார். இது இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களின் ஒருமித்த முடிவாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதா அல்லது வேண்டாமா என்கிற இந்த முடிவை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்ற நிர்வாகிகளுடன் இது குறித்து ஆலோசனை நடத்திய பிறகு இது குறித்த முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் தெரிய வந்துள்ளது. மனோஜ், அன்சர், அது மட்டுமின்றி இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் விரைவில் வர இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது? அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய அந்த கூட்டணியில் எப்படி இடம்பெறுவது, எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது என்பது தொடர்பான விவாதங்கள் எல்லாம் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மக்கள் நல கூட்டணி கட்சியுடன் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் தற்போது ரத்து செய்யப்பட்டு அதற்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணி எவ்வாறு அந்த உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது, அதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும், விடுதலை சிறுத்தை கட்சியினர் உள்ளாட்சி தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளும் இந்த மாநில நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை தற்போது இருந்தே எவ்வாறு தொடங்கி மக்களிடம் இந்த மக்கள் நல கூட்டணியை எடுத்துச் செல்வது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எந்த அளவிற்கு மக்களிடம் தங்களது நன்மதிப்பை பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை என்று தொடங்க வேண்டும், எவ்வாறு தொடங்க வேண்டும், ஒவ்வொரு வட்டம் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் எவ்வாறு இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளும் இந்த மாநில நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை 1 மணி அளவில் சந்தித்து இந்த முடிவுகளை அறிவிக்க இருக்கிறார். மனோஜ், அன்சர், இந்த நிர்வாக குழு கூட்டம் சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? எந்தெந்த பொறுப்பாளர்கள்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க? அதை பற்றி சொல்லுங்க. இந்த கூட்டமானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 11 மணி அளவில் இந்த கூட்டமானது தொடங்கி 1 மணி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் குறித்த ஆலோசனையும் ஏற்கனவே நடைபெற்று இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் மற்ற நிர்வாகிகளுடன் இந்த தீர்மானங்கள் குறித்து ஆலோசித்து அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்கிற ஒரு ஆலோசனையும் தற்போது நடைபெற இருக்கிறது. சரியாக இந்த கூட்டம் 11 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெற இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மனோஜ், நிச்சயமாக அன்சர், தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் பற்றி களத்திலிருந்து விரிவான தகவல்களை கொடுத்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அன்சர்.